ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார். அதுவும் சாதா சாம்பார் இல்லை, நோ ஆனியன் நோ கார்லிக் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நார்மலாக நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் தான் யூஸ் பண்ண போகிறோம், வெங்காயம் தவிர. ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம். இதில் நீங்கள் வேணுன்னா கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி, அப்புறமா கொஞ்சம் உப்பு. காய்கறி பார்த்திங்கன்னா நான் இங்கே 4 காய்கறி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது டேஸ்ட்டை இன்னமுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த காய்கறி நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா நூட்கோல், கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா கொத்தவரங்காய். இந்த 4 காயும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு கூட பண்ணலாம். இப்போ காய்கறி கொஞ்சம் காய்கறி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கலந்து பண்ணலாம். சாம்பார் பொடிக்கு பதிலாக நான் இன்றைக்கி கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம கடுகு, ஜீரகம், உளுந்து இது 3ஐயும் போட்டுக்கிறோம். அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ நான் அதில் போட போகிறது பச்சை மிளகா நறுக்காமல் நான் முழுசாக போட்டிருக்கேன். எனக்கு அந்த ஸ்மெல் அந்த இது பிடிக்கும், அதனால நான் அதை அப்படியே போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெருங்காயம் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டுறப்ப காட்டலை, ஆனால் நீங்கள் சாம்பார் தாளிக்கிறப்ப இதை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா தக்காளியை நல்லா வதக்கணும். இந்த சாம்பாருக்கு இப்போ நீங்கள் நார்மலாக சாம்பாருக்கு 2 தக்காளி போடுவீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது அதை நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்க்குறோம். நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இப்போயே நம்ம சேர்த்துடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியுமே சீக்கிரமாக வெந்துடும். ஓகேவா? நல்லா வதங்கணும். வதங்குறதுலேயே ஒரு அரைவாசி இந்த காய்கறி வெந்துடணும். அப்புறமா நம்ம ஒரு 2 to 3 minutes இதை வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி தூளையும் மிளகாத்தூளையும் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிளகா பொடி, தனியா பொடியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா அது கொதிக்கிறப்போ அரைவாசி இங்கே வெந்துடும். இது வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பருப்பை ஆட் பண்ணுறோம். பருப்பை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 3/4 வெந்துடும் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு புளியை ஆல்ரெடி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சிட்டு. அதுக்கப்புறமா இந்த புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த சாம்பாரை இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இங்கே சாப்பாடோடு வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பில் உப்பும் நெய்யும் போட்டிருக்கேன். அப்புறமா சௌச்சௌ பொரியல். உங்களுக்கு இந்த சௌச்சௌ பொரியல் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் செஞ்சுருக்கேன். நாங்கள் கண்டினியூஸாக இப்போ ஒரு 3-4 நாளாக ஸ்வீட் செய்கிறதுனால ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கேன். சாம்பாரில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். சாதம், அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட வீட்டில் இதுதான் லன்ச் மெனு. இன்றைக்கி ஏன் ஸ்வீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிவராத்திரி நாள், அதனால நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இந்த பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் அது வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.